வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஆப்பம். இந்த ஆப்பத்தில் நம்ம சோடா ஈஸ்ட்லாம் சேர்க்காமல் எப்படி ரொம்ப சாஃப்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து இளநீர். இளநீர் வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த கோடை காலத்தில் இளநீர் குடித்தா டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நன்மைகள் இருக்குது. அதனுடைய ஒரு சில தொகுப்பு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பம் மாவு பண்ணலாம். அதுக்கு 250 கிராம் இட்லி அரிசி, அடுத்து 250 கிராம் பச்சரிசி. இட்லி அரிசியும் பச்சரிசியும் நான் ஈக்குவல் ரேஷியோவில் தான் எடுத்துக்கிறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, அடுத்து கொஞ்சமாக வெந்தயம். நிறைய வெந்தயம் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பாயிடும். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சு ஒரு 5 மணி நேரம் போல் ஊறட்டும். நம்ம மாவு அரைக்கும் போது அதில் ஒரு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு அவலை 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். அவல் சேர்த்தோம் அப்படின்னா அப்பம் சாஃப்டாக இருக்கும். அடுத்து 100 கிராம் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். இது வந்து அரை மூடி அளவு தேங்காய். ஆப்பம் சாப்பிடும்போது அதில் ரொம்ப லைட்டாக இனிப்பு இருக்கும். அதனால் 2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட அவல் இல்லை அப்படின்னா அதில் சாதம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு மை போல் அரைச்சிட்டு நம்ம மாவு அரைக்கும் போது இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்ச அரிசி, நம்ம அரைச்ச பேஸ்ட், இது எல்லாத்தையும் கிரைண்டர் இல்லைன்னா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு ஆட்டி வச்சுக்கலாம். நம்ம மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கையிலாலே நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து 8 மணி நேரம் போல் நம்ம புளிக்க விடணும். மாவு புளிச்சு ரொம்பவும் சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஆப்பம் ஊற்றும் போது இந்த அளவுக்கு மாவு பதம் இருக்கணும். இப்போ ஆப்பம் ஊற்றிடலாம். கடாயில் 1 கரண்டி அளவு மாவு போட்டுக்கலாம். மாவு வந்து நம்ம லைட்டாக சுற்றி விட்டோம் அப்படின்னா இது வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரும். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 3 நிமிஷம் போல் வேகட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய ஆப்பம் வந்து ரொம்பவும் சாஃப்டாக, அடியில் மட்டும் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி ரொம்பவும் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ஆப்பம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.